ஒரு பெண்மணி என்னிடம் கேட்டார்கள், தவக்காலத்தை 80 நாட்களாக மாற்ற முடியுமா என்று கேட்டார்கள். நான் கேட்டேன், ஏன் 80 நாள் அப்படின்னேன். இல்லை, இப்போ 40 நாள் தவக்காலம் இருந்தது, 6 ஞாயிற்றுக்கிழமை நீங்களாக தவக்காலம் இருந்தது. அந்த 40 நாளும் ஏறக்குறைய 1 மாதத்திற்கு மேலாக என்னுடைய வீடு சொர்க்கம் போன்று இருந்தது, மகிழ்ச்சியாக இருந்தது. என்னுடைய கணவர் சண்டையிடவில்லை, குடிக்கவில்லை, தான் சம்பாதித்த பணத்தை எல்லாம் என்னிடம் கொண்டாண்டு கொடுத்தார்கள். மிக முக்கியமாக எங்களுடைய வீட்டில் எந்த கெட்ட வார்த்தையும் நாங்கள் கேட்கவில்லை, நானும் கேட்கவில்லை, என்னுடைய பிள்ளைகளும் கேட்கவில்லை. அதைவிட முக்கியமாக என்னுடைய கணவர் வேலைக்கு சென்று வருகின்ற பொழுது பிள்ளைகளுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தார். அதுக்கு முன்னாடியெல்லாம் ஸ்நாக்ஸ்னு கேட்டாலே அடி விழுவும் பிள்ளைங்களுக்கு. இப்போ அவராகவே ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வர்றார். முதல் ஆளாக கோயிலுக்கு போகிறார். பக்கத்து வீட்டில் பக்கத்தில் யாராவது கெட்ட வார்த்தை பேசினா கூட கெட்ட வார்த்தை பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஃபாதர். 40 நாள் உயிர்ப்பு பெருவிழா வந்துச்சு ஃபாதர். ஆண்டவர் இயேசு உயிர் தெழுந்தார் கூட தெரியலை, எங்கள் வீட்டுக்கார் உயிர் தெழுந்துட்டார் ஃபாதர். ஈஸ்டர் அன்னைக்கு குடிக்காத குடியெல்லாம் வாங்கி அன்னைக்கு குடிச்சிட்டார், பேசாத வார்த்தையெல்லாம் அன்னைக்கு பேசி முடிச்சிட்டார், பிள்ளைங்களை அடிக்காததெல்லாம் ஒட்டுமொத்தமாக அடித்து தீர்த்துட்டார். அதனால் இன்னொரு 40 நாள் கூட்டி கொடுத்தீர்கள் என்றால் 1 வருடத்தில் 3 மாதங்களாவது குடும்பம் நல்லா சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சில பேர் கேட்பாங்க, ஏன் இந்த 40 நாளில் மட்டும்தான் நோன்பு இருக்கணுமா, 40 நாள் மட்டும்தான் கோயிலுக்கு போகணுமா அப்படின்னு ஒரு நெகட்டிவான கண்ணோட்டத்தோடு கேட்பாங்க. அட்லீஸ்ட் இந்த 40 நாட்களாகவது ஒரு ஆன்மா கடவுளை நோக்கி வராதா? ஒரு செயலை செய்கின்ற பொழுது ஒரு 30 நாள் 1 மாதம் அந்த செயலை நாம் செய்கின்ற பொழுது அது நம்முடைய பழக்கமாக மாறுகிறது. இட் பிகம்ஸ் அவர் ஹபிச்சுவல் ஆக்ஷன், மாறுகிறது. அதுபோல நாம் செய்கின்ற இந்த தவக்காலத்தில் செய்கின்ற தவ முயற்சிகள் எல்லாம் அடுத்த வருடம் தவக்காலம் வர்ற வரைக்கும் தாங்கணும். அதுதான் நம்முடைய நோன்பு, நம்முடைய தவ முயற்சிகள் எல்லாம் சடங்காச்சாரமாக ஏதோ வெளிவேடமாக போய்விடக்கூடாது. எதற்காக இந்த தவக்கால நோன்புகள் ஒருத்தல் முயற்சிகள் எல்லாம் இருக்கிறோம் என்று சிந்தித்து செயல்பட வேண்டும்.